என்கிட்ட சொன்னதை உங்கள்கிட்ட சொல்லாமல் போக மாட்டேன். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஏற்றுக்கொள்வீங்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களோ, இன்னொரு முறை உங்கள் பாஸ்டர்கிட்ட அந்த தருதலையை மட்டும் கூப்பிடாதங்கன்னு சொல்வீங்களோ, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், எனக்கு அது பிரச்சனையே இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு சர்ச்சை இருக்குது. கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாமல் விட போகிறது இல்லை. இப்போ போவோமா? யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரவிற்று. தலைகளை தாழ்த்துவோம். சர்வ வல்லவரே, உம்முடைய கிருபை எங்களை தாங்குவதாக. உம்முடைய இரக்கம் எங்கள் மேல் வரட்டும். அடிமையை மறைத்து கர்த்தர் வெளிப்படும். பிள்ளைகள் பெற்றுக்கொண்டவர்களாக திரும்பி செல்ல உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார், அவனுடைய கீர்த்தி இதை சொன்னார். இது என்னுடைய தியானம். ரொம்ப ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வசனத்திலிருந்து ஒரு முறை பிரசங்கித்து இருக்கிறேன். ஒரு 18 வருஷம் இருக்கும். இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தினார், மறுபடியும் வேற மாதிரி ஒரு தலைப்பை கொடுத்தார். அப்புறம் இங்கே வந்து உட்கார்ந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு இப்படி பார்த்தேன். இந்த மாதம் வாக்கு தத்தம்னு பார்த்தேன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அப்போ நம்மகிட்ட யோசுவாவை தானே கர்த்தர் பேச சொன்னார். அப்போ சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் எப்பவுமே தப்பாக சொல்ல மாட்டார். ஆமீன் சொல்லுங்க. சரியா சொல்லுவார். கீர்த்தி பெருகிற்று அப்படின்னு வாசிக்கிறோம். இவ்விதமாய் அப்படின்னா எவ்விதமாய் ஒரு கேள்வி வருது இல்லையா? இவ்விதமாக கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார், அவருடைய கீர்த்தி. இதே மாதிரி நிறைய வசனங்கள் இருக்கிறது. 2 சாமுவேல் 5:10 எடுத்தீங்கன்னாச்சுன்னா, தாவீது நாளுக்கு நாள் வர வர விருத்தி அடைந்தார், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஒரு மனுஷன் கூட கர்த்தர் இருந்தா கீர்த்தி தானா என்ன செய்யும்? சாட்சியை கேட்டான். அதே பிரசங்கம் முடிஞ்சிருச்சு. கர்த்தர் கூட இருந்தா கர்த்தர் கீர்த்தி அடைய செய்வார். கர்த்தர் கூட இருக்கணுமே. சில வேளைகள்ல அவளை நினைச்சு உரலை இடிச்சாளான்னு ஒரு பழமொழி உண்டு. நான் 1ஆம் நம்பர் கிராமத்துக்காரன், நிறைய பழமொழி தெரியும். உள்ள அவள் இல்லை, ஆனா உரலை இடிச்சுக்கிட்டே இருப்பான். ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா என்பதை சற்று நிதானித்து பார்க்கிற கிருபை அநேகருக்கு கிடையாது. கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை கர்த்தர் எடுத்து விட்டார். ஆனால் சவுலுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு அவனுக்கு தெரியாது. அவனை கலங்க பண்ணுகிற ஆவி அவன் மேல் இருந்தது. சிம்சோன் இடத்துல கர்த்தர் பிறப்பிலே அவனை என்ன செய்தார்? அபிஷேகம் பண்ணி இருந்தார், நஸ்ரேன் என்றார். அவன் கர்த்தரோடு விளையாடினான். கர்த்தரை என்ன பொறுத்தவரை அதுதான். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ரெவரன்ஸை கர்த்தருக்கு கொடுக்கலன்னா அவரை நம்ம உதாசீனம் பண்ணுகிறோம். ஒரு நாள் அவனை விட்டு கர்த்தருடைய ஆவி எடுத்துக்கொள்ளப்பட்டார். அது யாருக்கு தெரியாது? சிம்சோனுக்கு தெரியாது. என் கூட கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா என்பதை நான் தான் நிதானித்து பார்க்கணுமே. எல்லாம நான் பிரசங்கம் பண்ணலாம், நீங்க எல்லாம் பிரசங்கத்தை கேட்டு கர்த்தர் இவரோட கூட இருக்கிறாரு நீங்க சொல்லலாம். ஆனா கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா என்கிறத உங்களுக்கு நான் சொல்ல தெரியாது. எனக்கோ கர்த்தருக்கு இருக்கிற உறவு இருக்கு பாருங்க, அதுல தான் நம்ம என்ன செய்யணும். அப்போ யோசுவாவோடு ஏன் கர்த்தர் இருந்தார் அப்படி நம்ம இப்ப இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு இருந்தார், எவ்விதமாய் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் யார், யோசுவா யார், அதை நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம். இப்போ எங்கள் சர்ச்சில் 88 நாளில் ஒரு முறை பைபிள் வாசிக்கணும். ஒரு 70 பேர் வாசிச்சுட்டு இருக்கிறாங்க. 70 பேர் வாசிக்கிறது முக்கியம் இல்லை, 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் பேர்
ஜெபக்குமார். அவங்க அம்மா தான் எங்கள் சர்ச்சுகளை சண்டே கிளாஸ் டைரக்டர். இருப்போம். அவங்க பையன் பேர் கொடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கிறான். டெய்லி வாசிக்க வேண்டியது முதல்ல போட்டிருக்கும், டெய்லி போட்டிருப்பாங்க, வாசித்து முடிக்கணும். யார் ஃபர்ஸ்ட் வாசி சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வெகுமதிலாம் உண்டு நியூ இயர் சர்வீஸில். பைபிள் நிறைய படிச்சுட்டோம், நிறைய வசனம் தெரியும், வசனம் நிறையா தெரியும். இன்னைக்கு என்ன காட்டிலும் நிறைய அரசியல்வாதிகிட்ட இந்த பைபிளை கொடுத்தா என்ன காட்டிலும் நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க. நல்ல எதுகை மோனகையோடு நல்ல பிரசங்கம் என்றால் நல்ல கர்த்தருடைய மனுஷன் சொல்லிடக்கூடாது. பிரசங்கமே பண்ண தெரியல, பரவாயில்ல, கிருபை கையில் என்ன செய்ய இருக்கணும். இப்போ இந்த யோசுவாவை கர்த்தர் எங்க கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல எங்க பாருங்க. என்னுடைய எந்த ஜெப குறிப்பு பிரசங்க குறிப்பும் கிடையாது. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதான் சொல்ல வந்திருக்கிறேன். வாசிங்க. போதும் போதும். இதுக்கு முந்தி 17:9க்கு முந்தி நீங்க யோசுவாவை எங்கேயுமே வாசித்திருக்க மாட்டீங்க. யோசுவாங்கிற பேரைய நீங்க எங்கேயுமே என்ன செய்திருக்க மாட்டீங்க, வாசித்திருக்க மாட்டீங்க. அவன் அறிமுகப்படுத்தப்படும் பொழுது ஒரு யுத்த புருஷனாக, நீங்க அந்த கடைசி வசனத்தை வாசிங்க. அந்த யுத்தம் யாருடைய யுத்தம் வாசிங்க? கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக அமலேக்கியனுடைய கரம் இருந்ததினாலே கர்த்தருடைய யுத்தம் தலைமுறை தோறும் அமலேக்கியனோடு இருக்கும். அப்ப இந்த யுத்தம் யாருடைய யுத்தம்? கர்த்தருடைய யுத்தத்தை செய்ய தெரிந்து கொள்ளப்பட்டவன். நீங்களும் நானும் கீர்த்தி அடையணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளும் பொழுதே அவர் ஒரு திட்டம், ஒரு சித்தம் உங்க மேல வச்சிருக்கிறார். வந்து சர்ச்சில் இப்போ பாய் முந்தி பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவோம், பாயை கிழிக்கிறதுக்கு பாஸ்டர் என்ன உங்களால் என்ன நடந்திருக்கு, இந்த சர்ச்சில் வந்து உங்களால் என்ன பிரயோஜனம் சொல்லுங்க, போய் சிந்திச்சு பாருங்க. பாஸ்டர் சர்ச்சுக்கு வாரம் வர்றேன். யாருக்காக வர்றீங்க? நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறத தான் வர்றீங்க. பாஸ்டர் டெய்லி பைபிள் வாசிக்கிறேன். எதுக்கு வாசிக்கிறீங்க? நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறத தான் வாசிக்கிறீங்க. டெய்லி ஜெபம் பண்றேன். எதற்காக ஜெபம் பண்றீங்க? நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக. பாஸ்டர் தசமமாக போடுறேன். எதுக்கு போடுறீங்க? நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக. ஆண்டவர் கேட்பார், எனக்காக நீ என்ன செய்தான்? எனக்காக என்ன செய்தான்? அப்போ ஒரு யுத்தம் இருக்கிறது. உயர்ந்த பேட்டல், ஒரு யுத்த களத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த உணர்வு கிறிஸ்தவர்களுக்குள்ள வர்றதில்லை. என்ன நடந்திருக்கு? என்னை போதித்த போதகர் அப்படித்தான் போதித்தான். ரட்சிக்கப்படி நான் வேடிக்கையா எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். என்ன ஊழியத்தில் நான் ஊழியத்துக்கு அழைக்கப்படும் பொழுது நான் மரணப்படுக்கையில் இருந்தேன். கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்தார். ஊழியத்துக்குள்ள வந்துட்டோம். ரட்சிக்கப்பட்டு 3வது மாசம், ரட்சிக்கப்பட்டு 3வது மாசம் நானும் இன்னொருத்தர் பாஸ்டர் இருக்கார் சென்னையில். ஒரு போலீஸ்காரருக்கு பேய் பிடிச்சிருச்சு. ஒரு சர்ஜென்ட் பாண்டிச்சேரியில் பேய் பிடிச்சோடனே எங்க பாஸ்டர் சொன்னாரு, டே 2 பேர் போய் இந்த பிசாசை விரட்டிட்டு வாங்கடான்னார். உங்களுக்கு தெரியுமில்ல இந்த சம்பவம்? பிசாசை விரட்டிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டார். நாங்கள் 2 பேரும் சைக்கிள் எடுத்துட்டு பாண்டிச்சேரியிலேருந்து அருமாத்தபுரம்னு ஒரு ஊர் இருக்கு, அது வரைக்கும் போயிட்டோம். போய் அவனை பார்த்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். ஜெபம் பண்ண ஆரம்பித்தோடனே தலையாட ஆரம்பிச்சது, பிசாசு ஆட ஆரம்பிச்சது. எங்களுக்கு வந்த சந்தோஷம் இருக்குது. ரட்சிக்கப்பட்டு 3 மாசம் தாச்சு, பிசாசு ஆடுறான் அப்படின்னு நான் என் காலரை தூக்கி விட்டேன். அவன் காலரை தூக்கி விட்டான். ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சோமா சாயங்காலம் 5 மணி வரைக்கும் போராடி இருக்கிறோம். ஆடுவேன், ஆனா போக மாட்டேன். முடிய பிடிங்கி பார்த்தோம், இருக்கிற முடியல பாதியை பிடிங்கிட்டோம். பைபிளை தூக்கி தலையில வச்சுட்டோம். ஏன்னா நமக்கு
நமக்கு அப்படிலாம் பழைய காலத்தில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பைபிளை தலையில் வச்சா பிசாசு ஓடிடும், முடியை பிடிச்சாட்டினா போயிடும், அந்நிய பாஷையில் பேசினா போயிடும். சாயங்காலம் 5 மணி ஆச்சுது, இந்த ஆஃபீஸ் டியூட்டி மாதிரி 10 to 5 டியூட்டி முடிஞ்சு பேசுனா எனக்கு சத்தம் வரல, காற்று மட்டும்தான் வருது. என்ன வருது? ஏன்னா இருக்கிற சத்தத்தெல்லாம் போராடி முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு 5 மணி சாப்பிடல, சோர்ந்து போய் சைக்கிளை ஓட்டிட்டு வர்றோம். எங்கள் பாஸ்டர் உட்காந்துட்டு இருந்தவர் கேட்டார், டே என்ன பிசாசை துரத்துட்டீங்களா அப்படின்னாரு. அதான் எங்களது துரத்தாமல் விட்டுச்சுத, அதுக்காக சந்தோஷம். இல்லை பாஸ்டர்னு, நீங்கள் 2 பேரும் விளங்க மாட்டீங்கன்ட்டார். நீங்கள் 2 பேரும், ஆசீர்வாதமான வார்த்தை இல்லையா, 2 பேரும் விளங்க மாட்டீங்க. அந்த பிசாசை துரத்தாம என் மூஞ்சில முழிக்காதுங்க. நான் வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ணேன், நானும் போத்தான் சொன்னேன், அது போகல, நான் என்ன பண்றது? நீங்க நம்ம அப்படித்தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எங்கேயாவது பிசாசு துரத்துனா அதை ஒதுங்கிடுங்க, பிசாசு போகுது. கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வாலிப பிள்ளைலாம் ஒதுங்கி போயிருங்க, பிசாசு போகுது உங்க மேல வந்து உட்காந்துரும். விளங்குவோம் நம்ம. இன்னைக்கு இருக்கு தெரியலங்க. 3 மாசம் ரட்சிக்கப்பட்டு 3 மாசம் எங்க பாஸ்டர் சேலஞ்ச் பண்றாரு, நீ ஊழியத்துக்கு போகணும்னா என் முகத்துல முழிக்கணும்னா அந்த பிசாசை விரட்டிட்டு வாங்க. எங்க பாஸ்டர் பிடிவாதக்காரர், பேசணும் அப்படித்தான், பேச மாட்டார். அப்படியே சோர்ந்து போய், ஏன்னா மத்தியாலாம் சாப்பிடல, சத்தமும் போச்சு, சோர்ந்துட்டோம். நம்மளால ஊழியம் செய்ய முடியுமா என்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா நீ ஊழியத்துக்கு போன அந்த பிசாசை துரத்திட்டு தான் வரணுங்கிறாரு. நான் முழு நேர ஊழியத்துக்கு வரல, சர்ச்சையில் விசுவாசியா தான் இருக்கிறேன். எங்க பாஸ்டர் அம்மா கூப்பிட்டாங்க, நீங்க இப்போ என்னடா பண்ணீங்கன்னு கேட்டாங்க. சிஸ்டர் போறோமா, தலையில கை வச்சோமா, பிசாசு ஆடிச்சு, அதுக்கப்புறம் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி உள்ள வந்துச்சா, வந்துச்சு. அவங்க சொன்னாங்க, 2 பேரும் போய் ராத்திரி கைகோத்து, ஆண்டவரே உம்மால மட்டும்தான் அது முடியும்னு சொல்லி அர்ப்பணம் பண்ணுங்கடான்னு சொல்லி ஜெபம் பண்ண சொன்னாங்க. நம்ம தூக்கமா வரும், ஏன்னா ஒரு சேலஞ்சில் ஏன்னா கீர்த்தி வரணுமே. கையை கோத்து அழுது ஜெபம் பண்ணோம். எங்களுக்கு விளங்கிக்கிட்டோம், எங்களுக்குள்ள நம்மால் முடியுங்கிற உணர்வு உள்ள வந்துட்டுங்கிற, அதாவது பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து இருக்கிறார், எங்களுக்குள்ள வந்துருச்சு. ஏன்னா நம்ம கை வச்சா பிசாசு ஆடுமா அப்படிங்கிற ஒரு வாடிச்ச அழுது ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுத்து, ஐயா நீங்க மட்டும்தான் அங்க செயல்படணும்னு ஜெபம் பண்ணிட்டோம். காலைல 5 மணிக்கே கிளம்பிட்டோம். ஏன்னா பாஸ்டர் மூஞ்சில் முழிக்கணுமே. சைக்கிள் எடுத்து 5 மணிக்கு போகிறோம். அவங்க வீட்டு வாசல்ல இருக்கிற இந்த படலைன்னு சொல்லுவாங்க, இந்த செவ்வறு கட்டை வந்து கிராமங்கள் எல்லாம் அந்த கேட்டு, நாங்கள் இந்த கேட்டை தான் திறக்கிறோம். உள்ளவன் கத்துறான், அவன் ரூமுக்குள்ள போகிறோம். இனி என்னால இங்க இருக்க முடியாது, நான் போயிடுறேன். நேற்று வரைக்கும் போக மாட்டேன்னு சொன்னா, இன்றைக்கு நாங்க ஜெபம் பண்ணவே ஆரம்பிக்கல. நல்லா விளங்கி கொள்ளுங்க, யுத்தம் யாருடையது? கர்த்தருடைய யுத்தத்துக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். யோசுவாவை மோசே சொல்றான் பாருங்க, நீ நமக்காக மனிதர்களை தெரிந்து கொண்டு அமலேக்கியனோட யுத்தம் பண்ணு. முடிஞ்சிருச்சா? இப்ப அடுத்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, நான் மலை உச்சிக்கு போறேன். இது சபை ரட்சிப்பு என்பது ஒரு கூட்டு முயற்சி. ஒரு மலை உச்சில நிக்கிறான், அங்க யுத்தம் பண்ணுகிறான். வசனம் சொல்லுகிறது, எப்பொழுதெல்லாம் மோசேயுடைய கரம் தாழ்ந்ததோ அப்பொழுதெல்லாம் அமலேக்கியர்கள் மேற்கொண்டார்கள். அப்படி வசனம் இருக்கு. நீங்க வீட்டில் போய் மீது இங்கே வாசிக்க வேண்டாம், இங்க கவனிங்க. இதை மோசையோடு இருந்த ஊரு மாறோனும் கவனித்தார்கள். விஷயம் தெரிஞ்சது, கர்த்தர் உயர்த்தப்பட்டா மட்டும்தான் கர்த்தருடைய யுத்தத்தை நம்மால செய்ய முடியும். உட்கார வச்சு 2 கையையும் தூக்கி பிடிச்சிட்டாங்க. அமலேக்கியரை இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். இந்த கோமதிபுரத்தை, இதை சுற்றியுள்ள பகுதியை நீங்கள் கர்த்தருக்கு சொந்தமாக்க வேண்டும் என்றால் உங்களை யுத்த வீரராக கர்த்தர் பயன்படுத்துவார்.
ஆனா யுத்தம் யார் தான் செய்யணும்? கர்த்தர் தான் செய்யணும். கர்த்தர் தான் செய்யணும். நம்ம திறமையை பயன்படுத்தி நம்முடைய சாதுரியத்தினால ஒருவனை ரட்சித்திரலாம் நினைச்சீங்கன்னா தோத்து போயிடுவீங்க. நம்முடைய சாதுரியம் ஒன்றையுமே செய்யாது. தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து, ஐயா நீங்க என்ன பயன்படுத்துங்கன்னு நீங்க எப்போ கேட்குறீங்களோ அப்பொழுது கர்த்தர் யுத்தம் செய்ய ஆரம்பிப்பார். ஏன்னா இந்த யுத்தம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் முடியவில்லை. இந்த கடைசி வசனம் என்ன இருக்குது? அந்த யுத்தம் தலைமுறை தோறும் அந்த யுத்தம் நடக்கும். இந்த தலைமுறையிலே அந்த யுத்தம் இருக்கிறது. இப்பொழுது தீவிரமாக இருக்கிறது. அன்னைக்கு தெருவில் இருந்து இயேசுவை சொல்லலாம், டான் பிரீச்சிங் பண்ணலாம், டாக்ஸ் கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் இன்னைக்கு எதுவுமே நம்மளால் செய்ய முடியல. ஒரு ஊருக்கு நாங்கள் சமீபத்தில் ஒரு இடத்துக்கு போனேன். அந்த ஊருக்கு வெளியே போர்டு வச்சிருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இந்த ஊருக்குள் வர அனுமதி இல்லை. இன்னைக்கு இயேசு ஈஸியாக நினைச்ச முடியாது, சொல்ல முடியல. என்ன செய்ய போறோம்? என்னுடைய செய்தியினுடைய தாக்கம் அதுதான். நீங்கள் வந்துட்டு அப்படியே போயிடக்கூடாது. நீ வந்தது சந்தோஷம், ஆனா போகும் பொழுது எதையாவது பெற்றுக்கொள்ளணும். ஒருத்தர் பயந்து ஓடுறான், மறுதளிக்கிறான், ஆண்டவர் திருப்பி மனங்கசந்து அழுறான், போய் 120 பேரோட கூடி இருக்கிறான். பரிசுத்தாவியானவர் உள்ள வந்துடுறாரு. இவன் தான் ஒன்றாம் பயந்தாங்களி ஓடினவன். மற்றவன்லாம் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கல. ஆனா இவன் தான் சபித்தான், சத்தியம் பண்ணான். அவர் எனக்கு தெரியாதுட்டான். யாரு? பேதுரு. இப்ப கவனிங்க, ஆவியானவருடைய பலன் உள்ள வந்த பொழுது அவன் வசனம் சொல்லுகிறது, பேதுரு 11 பேர் கூட எழும்பி நின்று அந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள். இப்போ முதல்ல அவன் ஒரு யுத்தம் பண்ணினான், பட்டத்தை எடுத்து கழுத்தை வெட்டினா காதுதான் போச்சு, அவ்வளவுதான் அவன் திறமை. ஆனா இப்போ அவன் பட்டயத்தையும் எடுக்கல, ஒரே வார்த்தை சொல்ல, அந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள். அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் ஆண்டவருமானே நாங்கள் என்ன ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? அந்த ஒரு வார்த்தையில 3000 பேரை கர்த்தர் ரட்சித்தாரே. அந்த ஆண்டவர் ஜீவிக்கிறார் இல்லையா? அப்போ உங்களுக்குள்ள நான் பயந்து ஓடின காலங்கள் உண்டு. இன்னைக்கு நிறைய பேருக்கு கிறிஸ்துவ சொல்றதுக்கு பிரச்சனை அதுதான். நான் இப்ப உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க ரட்சிக்கப்படி இத்தனை வருஷத்துல எத்தனை பேரை கர்த்தருக்குள்ள நடத்தி இருக்கிறீங்க? எத்தனை பேரை ஞானஸ்தானத்துக்குள்ள நடத்தி இருக்கிறீங்க? பாஸ்டர், நாங்க சர்ச்சைக்கு வர்றதே பெரிய தியாகமா நினைக்கிறோம். நாங்க எங்க பாஸ்டர் சர்ச்சைக்கு ஆளை கூட்டுறது? ஒரு வயலும் வரமாட்டான். நல்லா ஜெபம் பண்ணுங்க, தேவ சமூகத்தில் உட்காருங்க, உங்க சாட்சி வெளிப்படட்டும். உங்களை கர்த்தர் அதை நான் சொல்ல தெரிந்து கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். அன்றைக்கு மோசையோட நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா? மோசைக்கு தெரியும் கர்த்தருடைய யுத்தத்தை செய்யறதுக்கு யோசுவா தான் சரி, என் கையை தாங்கி பிடிக்கிறதற்கு ஊரு மாறும் தான் சரி. உங்களை குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்துக்கு நம்ம எப்ப உள்ள வரப்போகிறோம்? நம்ம உள்ள வராமலே இருக்கிறோம். அதாவது சர்ச்சில் இருக்கிறதே ஒரு பெருமையா நினைக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறதே பெருமையா நினைக்கிறோம். அதான் உண்மை. அதான் உண்மை. இப்ப நான் என்னுடைய மேலூர் சர்ச்சை பொறுப்பெடுக்கும் பொழுது ஒரு 100 பேர் இருந்தாங்க. இதோட கொஞ்சம் 60 அடி, இது 60 அடி தானே, 50 அடியா, 50 அடி, ஒரு 60 அடி நீளம் இருந்துச்சு. 100 பேர் தான் இருந்தாங்க. நமக்கு ஏதாவது செய்யணும். இன்னைக்கு 500 பேர் இருக்கிறாங்க, ஒண்ணுமே செய்யல. ஜெபம் பண்றோம், ஜனங்களை உத்வேகப்படுத்துகிறோம். இன்னைக்கு சர்ச்சில் இருந்து 39 பேர் ஊழியத்துக்கு போறாங்க. 3 கிராமங்களை தத்தெடுத்து செய்யறாங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன். இப்ப நான் வந்தா என்ன செய்வீங்க? பாஸ்டர் இன்னைக்கு செய்தி கொடுங்கன்னு சொல்லுவீங்கல்ல, நான் வீட்டில் இருப்பேன். ஆனால் ரிப்போர்ட்டு என்ன செல்ல பார்த்தீங்கன்னா போறவங்க அன்னைக்கு சாயங்காலத்தில் ரிப்போர்ட் கொடுக்கணும். இதை சொல்வதற்கு காரணம் என்னன்னா, இந்த கொஞ்சத்துல அது அப்படி அல்ல. 100 பேர் இருந்தாங்க, சர்ச்சை சின்னதா இருந்துச்சு.
ஜோம் பண்ணோம். ஒரு நவம்பர் டிசம்பர் ஒரு 3-4 மாதத்தில் ஃபுல்லாகிடுச்சு. எங்கேருந்து வந்தாங்களாம் தெரியாது. ஒரு சகோதரர் கேட்டால் சர்ச்சை எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், பண்ணிடுவோம். ₹1 வெளியே எவங்கிட்டையும் டொனேஷன் வாங்கல. சர்ச்சை ஜனங்களே 40 லட்ச ரூபா கொடுத்தாங்க. சர்ச்சை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். சாபனம் கேட்டுச்சு காசு வேணுமான்னு. உங்கள்கிட்ட வாங்கினா 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு புல்பீட்டில் நின்று நாங்கள் தான் சர்ச்சை கட்டி கொடுத்தோன்னு சொல்லுவீங்க. நீங்கள் உங்கள் காசும் அப்படியே வச்சுங்க போங்க. நம்மளுக்கு அவ்வளோதான். கர்த்தர் எதை செய்யணும்னு சொன்னாலும் நான் சொல்லுகிறேன், என்னை கொண்டு ஏதோ ஒன்றை செய்வதற்காகத்தான் கர்த்தர் இந்த சபையில் என்ன வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுவீங்க? விசுவாசியாக இருக்கிறதுக்கல்ல, எனக்கு தேவை விசுவாசி இல்லை, எனக்கு தேவை சீஷர்கள். இப்போ இங்கே பிரசங்கம் பண்ண நிற்கும் போது இது என் சர்ச்சு. என் சர்ச்சில் என்ன சொல்லுவேனோ அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாஸ்டர், எங்கள் பாஸ்டர் இன்னைக்கு முதல் சர்வீஸுக்கு நான் தான் பாஸ்டர், நான் தான் உங்களுக்கு பாஸ்டர், அப்படிதான். அடுத்த சர்வீஸுக்கு யாருப்பா பாஸ்டர்? யாரு? ரூபன் மனோகர். அப்படிதான். இந்த சர்ச்சு இப்போ என் கையில் இருக்குது. நான் சொல்லுகிறேன், நான் சர்ச்சில் எண்ணிக்கைக்கு ஒருவனாக வரமாட்டேன். நான் கர்த்தர் மோசே தெரிந்து கொண்ட யோசுவாவை போல கர்த்தருடைய யுத்தத்தை நடப்பிக்கிற ஒரு மனிதனாய் மாறுவேன், ஒரு மனுஷியாய் மாறுவேன். தலைகளை கண்களை மூடி கையை வைத்து எத்தனை சும்மா அங்கே பாருங்க, போய் சொன்னால் நரகத்துக்கு போயிருவீங்க. கை வைத்திராள் எல்லாரும் கண்ணை மூடுங்க. நான் சொல்கிறேன், சர்ச்சில் இது கேளுங்க, இது நமக்கு வாயில் வந்துடும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்கன்னா எல்லாம் ஒப்பு கொடுக்குமா? பொய்யா ஒப்பு கொடுத்தா நரகம். பொய் சொல்லக்கூடாது இல்லையா? பொய் சொல்லுகிறவள் எங்கே போவாங்க? நான் சொன்னேன்னா பைபிள் சொல்லுது இல்லையா? எங்கே இருக்குது? பைபிள் இருக்கு பாஸ்டர். அவ்வளோதான். 21:8 வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 பொய்யர்கள் எல்லாம் எங்கே போவாங்க? நரகத்துக்கு போவாங்க. அப்போ பொய் சொல்லக்கூடாது, சரியா? இப்போ கண்ணை மூடி நான் இப்போ கேட்கறத போல விளங்கிக்கங்க. ஒரு அர்ப்பணம். நான் சொல்கிறேன், ஒரு பெரிய பிரசங்கியாரெல்லாம் சொல்ல, உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும். என்ன கர்த்தர் என்ன தெரிந்து கொண்டார். நான் அல்ல, உங்க பாஸ்டர் அல்ல, உங்க பாஸ்டர் அல்ல, உங்க பாஸ்டர் தெரிந்து கொண்டாரு. யாரோ ஒருவர் இயேசுவை உங்களுக்கு சொல்லி இருப்பார். அதை கர்த்தர் என்ன செய்தார்னா ஏற்றுக்கொண்டார். நீங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டு என்னைக்கு வந்திருக்கிறீங்க. யாரோ ஒருவர் உங்களுக்கு இயேசுவை சொல்ல நீங்க வந்திருக்க மாட்டீங்க இல்லையா? அப்ப அந்த யாரோ ஒருவர்ல நீங்க ஏன் இருக்கக்கூடாது? உங்களுக்காக சிலரை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், அந்த கர்த்தருடைய யுத்தத்தில் நிற்க விரும்புகிறேன். அடுத்து நான் உங்களுக்கு பலனை குறித்து உங்களுக்கு சொல்லுவேன். உண்மையா ஒப்பு கொடுத்து நான் கர்த்தருடைய யுத்தத்தை செய்ய நான் ஆயத்தமா இருக்க. எல்லாம் கண்ணு மூடுங்க. ஆயத்தமா இருக்கிறேன் என்கிற மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய யுத்தத்தை 2 பேர் கை வைத்தானுங்க போதும். உம்முடைய யுத்தத்தில் நிற்கிறதற்கு எனக்கு கர்த்தர் கிருபை தாரும், எனக்கு பலன் தாரும் என்று நீங்கள் சொன்னால், ஆண்டவரே இந்த கரங்களை கர்த்தர் பிடித்து இவர்களை பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஒப்பு கொடுத்து எத்தனை பேர் ஒப்பு கொடுத்து நானே பார்க்கல. எனக்கு அது வேலை கிடையாது. 2 பேர் ஒப்பு கொடுத்தாலும் போதும். ஒரு யோசுவா எழுப்பினா போதும், ஒரு யோசுவா எழுப்பினா போதும். அமலேக்கனை ஜெயித்திடலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய கீர்த்தி தேசமெங்கும் பறக்கணும் ஒரே வார்த்தையில சொல்லிட்டார். சும்மா எல்லாம் பரவாயில்ல. அவன் பேசிக் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அவன் ஒரு யுத்த புருஷன். ஒன்று. 2வது, நீங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம். ஏன்னா இதுலேயே நான் ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணுவேன். எனக்கு இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறதை காட்டிலும் ஏதோ ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிற உணர்வு இருக்கிறதுனால கடந்து போகிறேன். வாசிங்க. ஆகாக யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான்.
மோசே போலாம். ஆனால் மோசையுடைய ஊழியக்காரன் தான். அந்த வசனத்தில் இருக்கு பாருங்க, மோசையினுடைய ஊழியக்காரன் தான். ஆனால் மோசைக்கு பணிவிடை செய்யணும்னா இருந்தாலும் கர்த்தரை இன்னார் என்று அறிந்திருந்தான். ஃபர்ஸ்ட் சொன்னேன், யுத்தத்துக்கு ஆயத்தமானவன், யுத்தம் செய்வான் என்கிற நம்பிக்கையை உடையவன். இரண்டாவது சொல்லுகிறேன், தேவ சமூகத்தை விட்டு விடாதவன். மோசே வேலை முடிஞ்சு கூடாரத்துக்கு திரும்பிட்டான். ஆனா அவனுடைய வேலைக்காரனை யோசுவா என்கிற வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு, ஆசரிப்பு கூடாரம் என்பது என்ன? தேவ சமூகம். தேவ சமூகத்தில் இருக்க கற்றுக்கொண்டான். பிரதர், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவீங்க? தூக்கம் வர்ற வரைக்கும் ஜெபம் பண்ணுவோம் பாஸ்டர். எப்போ தூக்கம் வரும்? முழங்கால் போட்டோம்னா தூக்கம் வரும், விளங்க மாட்டோம். பைபிள் எவ்வளவு நேரம் வாசிப்பீங்க? தூக்கம் வர வரைக்கும் வாசிப்போம். எப்போ தூக்கம் வரும்? பைபிளை திறந்தோன்னா தூக்கம் வந்துடும். நம்ம அப்படிதான் இருக்கிற, வாழ்க்கையில் அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்குது. சிலருக்கு தூக்கம் மருந்து தான். பைபிளை இப்போ படிக்கிறத காட்டிலும் தலைக்கு மாட்டில் வச்சு படுத்து தூங்குறத நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்கள் எல்லிஸ் நகருக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன் பைபிள் காலேஜ் படிக்கும்போது. இங்கே எத்தனை பேர் எத்தனை மேரி இருக்கிறீங்களோ தெரியல, கர்த்தருக்கு தான் வெளிச்சம். போய் தெருவில் இருந்து நாங்கள் இயேசுவை சொல்கிறோம். பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். இயேசுவை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இயேசுவை சொல்கிறோம், யாராவது நம்மளை பார்த்து வந்துட மாட்டான்னு ஒரு சிஸ்டர் வந்தாங்க. பாஸ்டர், நாங்களும் கிறிஸ்டியன் தான். நான் ஈரோட்டில் இருக்கிற பாஸ்டர் துரை, நான் ஒரு டீம் போய் டீமாக தான் போய் பிரசங்கம் அங்கே தெரு பிரசங்கம் பண்ணுவோம். பாஸ்டர் வாங்க பாஸ்டர், எங்கள் வீட்டில் வந்து ஜோம் பண்ண வாங்க பாஸ்டர். நாங்கள் நம்ம வனாந்திரத்தில் கத்துறவங்க தண்ணி கிடைச்சா எப்படி இருக்கும்? அல்லேலூயா, நமக்கு ஒரு கிறிஸ்தவ குடும்பம் கிடைச்சிருச்சுடா அப்படின்னு வீட்டுக்குள்ளே போனோம். போன உடனே மிக்சர் கொடுத்தாங்க, ஜூஸ் பெரி கொடுத்தாங்க, காஃபி கொடுத்தாங்க. பைபிள் காலேஜில் பட்னியாக கடந்து போகிறோம். எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அப்பா, மிக்சர் கிடைச்சிருச்சு, ஜூஸ் பெரி கிடைச்சிருச்சு, காஃபி கிடைச்சிருச்சு. உற்சாகத்தில் நான் சொன்னேன், சிஸ்டர் பைபிள் வச்சுருவாங்க, வசனம் வாசனை. ஏன்னா ஏதாவது கொடுக்கணுமே. ஏதாவது நம்ம ஒரு வீட்டுக்கு போயிட்டோம், அவங்க கிறிஸ்டியன் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு வசனம் வாசித்து ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ண வேண்டாமா? உடனே சிஸ்டர் நீங்கள் பைபிள் எடுக்க சிஸ்டர்னு சொன்னேன். இருக்க பாஸ்டர்னு போனாங்க. போய் வீட்டை சுற்றி தேடிட்டு அழகாக சொன்னாங்க, சனியம் பிடிச்ச பைபிளை காணம் பாரு. எവിടെ போன வாரம் தானே சர்ச்சுக்கு எடுத்துட்டு போனேன், சனியம் பிடிச்ச பைபிள் எப்படி? நாங்க கேட்டு சிரிக்கிறதா அழுறதா? மண்டே கொண்டு செவரில் கிடைச்சிச்சு. கடைசியில் கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்து எப்படி வந்தாங்க தெரியுமா? எடுத்துட்டு தூசி தட்டிக்கிட்டே வந்தாங்க. போன வாரம் பைபிள் எடுத்துட்டு போனோம், இனி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் எடுக்கணும். அப்புறம் அந்த சிஸ்டர் ரட்சிக்கப்பட்டு இப்பவும் விசுவாசியா இருக்குது. நம்ம அப்படி ஆளுக்கு தான் நம்ம தேவை. வாசிக்கிறது இல்லை, பைபிள் வாசிக்கிறது இல்லை, ஜெபம் பண்றது இல்லை. ஏதோ குருவி உட்கார பனம்பழம் உழுந்த மாதிரி ஏதோ சின்ன சின்ன அற்புதங்கள் நடக்குது. அதை வச்சு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கர்த்தர் நம்மோடு கூட சவுல் சாகிற வரைக்கும் தாவீது சொன்னா, கர்த்தர் அபிஷேகம் பண்ணவன மேலனா சில வேளை கர்த்தர் கிருபையை நம்மளை விட்டு வச்சிருக்கிறாரு. எச்சரிக்கைப்படுங்கள், தேவ சமூகத்தை விட்டுறாதங்க. தேவ சமூகத்தை விட்டுட்டீங்க, அதாவது ஆண்டவர் ஒரே நாளில் ஒருத்தரோடு போயிட மாட்டார். எச்சரிப்பார், கவனிக்க பண்ணுவார், வார்த்தைகளை கொண்டு பேசுவார். நீங்க அதுக்கு கீழ்ப்படியலைன்னா அவர் வந்த வேகத்தை காட்டிலும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு தூரம் போயிடுவார். நம்ம நினைப்போம் கர்த்தர் கூட இருக்கிறார்னு, கர்த்தர் கூட இருக்க மாட்டார். அப்புறம் என்ன வாழ்க்கை, என்ன கிறிஸ்துவ வாழ்க்கை? இவன் யோசுவாவை பாருங்க. நான் முதல்ல சொன்னேன், தெரிந்து கொள்ளப்பட்டவன். நான் சொல்ல சரியா? தெரிந்து கொள்ளப்பட்டவன். எத்தனை பேர் இருந்தாங்க, ஆனா மோசே யோசுவாவை தான் தன்னுடைய பணிவிடைக்காரனா வச்சிருந்தான். தெரிந்து கொள்ளப்பட்டவன், தன்னுடைய தகப்பன் என்ன செய்கிறான் என்பதை அவன் கவனித்தவன், கர்த்தரை கொண்டுதான் அற்புதங்கள் நடந்தது என்பதை அறிந்தவன், செங்கடல் பிளந்ததை பார்த்தவன்.
10 அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்ததை பார்த்தவன் மோசேயுடைய கர்த்தர். அதனாலதான் இந்த மாசம் வாக்கு தத்துவம் ஆண்டவர் சொல்லும் பொழுது நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கலாம். என்ன சொன்னாரு? நான் மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோட கூட இருப்பேன். அப்போ இவன் ஆண்டவர் யார் என்பதை தெளிவாய் அறிந்திருந்தார். சில வேளைகள் நம்ம அப்படி அறிந்து கொள்வதில்லை. ஒரு இரத்த சாட்சியை குறித்து எனக்கு தெரியும். அந்த புஸ்தகத்தை வாசித்துட்டு, பொதுவா புஸ்தகங்களை யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது. என்கிட்ட வந்து நல்ல புஸ்தகத்தெல்லாம் வாசித்துட்டு கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். பரிசுத்தவான்கள் பரிசுத்தமா பத்திரமா வச்சிருப்பாங்க, தரமாட்டாங்க திருப்பி. அப்படி ஒரு புஸ்தகத்தில் வாசித்த ரத்த சாட்சிகள்னு ஒரு புஸ்தகம். அது எந்த மகா பரிசுத்தவான் வீட்டில் இருக்குன்னு தெரியாது. கேட்டு பார்த்து ஒருத்தர் இல்லைன்ட்டாங்க. அதில் ஒரு செய்தி, ருமேனியா தேசத்தில் சுரங்கத்தில் 37 பேர் கர்த்தரை ஆராதித்து கொண்டு வந்தார்களாம். அப்போ வந்து கம்யூனிஸ்ட ஆட்சி நடக்கிறது. நீங்க வெளிப்படையா ஆராதிக்க முடியாது. இதை தெரிந்து கொண்ட போர்ச்சுகீசியர்கள் சோல்ஜர்ஸ் அந்த சுரங்க அறைக்குள்ள வந்துட்டாங்க. வந்தவங்க ஆராதனை செய்யறாங்க. அவங்க வேற ஒன்றும் செய்யலை. ஒரு டேபிளை எடுத்து அங்கே போட்டுட்டு, யாரெல்லாம் அவரை மறுதளிச்சுட்டு ஓட விரும்புகிறீங்களோ அவங்கெல்லாம் ஓடி போயிருக்கிட்டு இருக்காங்க. ஒரு வயதான தம்பதியர் காரி துப்பிட்டு போகணும். பைபிளில் வயதான தம்பதியர் அந்த பைபிளில் காரி துப்பிட்டு போயிட்டாங்க. ஒரு 17 வயது வாலிப பெண் வேகமாய் ஓடினாள். எல்லாரும் நினைச்சாங்க பெரியவங்க வாழ விரும்புகிறாங்கல்ல, இந்த பிள்ளையும் கண்டிப்பாக துப்பிட்டு போனேன். அவள் அந்த பைபிளை எடுத்து தன் மார்போடு வைத்த எச்செல்லாம் தொடச்சிட்டு, இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நான் மறிக்க துணிகிறேன்னா துப்பாக்கி ஏங்க ஆரம்பிச்சது. சுவரெல்லாம் ரத்தம். மீதி 37 பேர் 2 பேர் ஓடி போயிட்டாங்க. இந்த பெண்மணி முதலாவது மறித்தாள். மீதி அந்த 35 பேர் ரத்த சாட்சிகளாக மறித்தாங்க. அந்த ஒரு பெண்ணினுடைய அந்த வைராக்கியம், அந்த தைரியம், கிறிஸ்துவுக்காக நான் சொல்ல, என்ன இங்கே என்ன இழந்தீங்களோ அதை ரெட்டத்தனையா கத்த தருவார். இங்க இழந்ததெல்லாம் அங்க சேர்த்து வச்சிருவீங்க. அவ்வளவுதான். இவன் தேவ சமூகத்தின் மேல அந்த வைராக்கியம் இருந்துச்சு. தேவன் மேல ஆண்டவர், நம்ம ஆண்டவர். எத்தனை பேருக்கு அந்த வைராக்கியம் இருந்துச்சு? சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒரு கேள்வி கேட்பேன். சரி, கை வைத்த வேண்டாம். நாளைக்கு தீபாவளி. தீபாவளி அன்னைக்கு நம்ம சொந்தங்கள் கொண்டு வந்து கொடுக்குற ஸ்வீட்டு கை வைத்த வேண்டாம். ஏன்னா இதில் நீங்கள் எப்படின்னு தெரியாது. நான் வாங்க மாட்டேன். வாரம்லாம் கொண்டு கொடுக்கணும். அவன் தீபாவளி கொண்டு இது கொடுக்குறான். அவன் பண்டிகையை செலிப்ரேட் பண்ண கொடுத்தா அந்த ஸ்வீட்டை நான் வாயில் வச்சா அந்த செலிப்ரேஷனை அக்செப்ட் பண்ணுற மாதிரி தானே. போச்சுடா, இன்னைக்கு பார்த்தா இந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ண கூப்பிடணும். நான் வாங்க மாட்டேன். இதில் வேற சொல்லுவாங்க, பாஸ்டர் நாங்கள் வீட்டில் செய்யல பாஸ்டர், கடையில் வாங்கிட்டு கொண்டு வந்தோம். கடையில் வாரம் எனக்கு வாங்கி கொடுக்கணும். அப்போ தீபாவளிக்காக தான் ஐயா கொடுக்குறா. அந்த வைராக்கியம் நம்மகிட்ட இல்லை. நம்ம வாங்கிடுவோம், அடுத்து கிறிஸ்துமஸுக்கு கேக் கொடுப்போம். அப்படித்தானே? வாங்கினவங்களுக்கெல்லாம் கடன் வச்சு யாரெல்லாம் கொடுத்தான்னு பேர் எழுதி வச்சு எத்தனை பேர் அப்படி கேக் கொடுத்துருக்கீங்க? அப்படி கை வச்சிட்டீங்கல்ல. நான் கேட்காம கேட்டேன், நீங்களும் சொல்லாமல் சொல்லிட்டீங்க. நான் வாங்குறதில்ல, தொடர்றதில்லை. ஏன்னா ஏன் ஆண்டவர் பெரியவர். என் ஆண்டவருக்காக நான் வைராக்கியம் பாராட்டுகிறேன். எட்டி பார்க்குறேன். இந்த ஆகாரம் எனது தீட்டுக்குரியது, இதை தொட மாட்டேன். வைராக்கியம் பாராட்டினா 10 மடங்கு சமர்த்தரா கர்த்தரை மாற்றினார். நம்மகிட்ட இந்த வைராக்கியம் குறைஞ்சு போச்சு. கர்த்தருக்காக வாழ்கிற வைராக்கியம். ஆனால் யோசுவாவை எடுத்துக்கொள்ளுங்க. என்னுடைய தகப்பன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு போனாலும் ஐ டோன்ட் கேர், நான் தேவ சமூகத்தில் இருப்பேன். இப்போ நான் உங்கள்கிட்ட அடுத்து ஒரு கேள்வி கேட்குறேன். எங்கள் சர்ச்சில் சபையில் நான்ங்கிற ஒரு திட்டம் வச்சிருக்கிறோம். வாரத்துக்கு ஒரு நாளாவது 1 மணி நேரமாவது வந்து சர்ச்சில் ஜெபம் பண்ணணும். கண்டிப்பா பாஸ்டர், சண்டே டு சண்டே வருவோம், வர லேட்டாக வருவோம். அப்புறம் என்னாத்துமாவே கர்த்தரை சோச்சணும் ஓடி போயிடுவோம். நம்ம எப்படிங்க ஆண்டவரை கர்த்தருக்கு வெளிப்படுத்த போகிறோம்?
நாங்கள் எப்படி வெளிப்படுத்த போகிறோம்? எப்படி ஆண்டவர் வெளிப்படுவார்? இந்த சேர்லாம் எப்போ நிறையும்? இன்னைக்கு மழையினால சிலர் வராமல் இருக்கலாம், சிலருக்கு மழையே தடை. நான் வரும்போது தான் என்னுடைய எங்கள் பிலிவர்கிட்ட பேசிட்டு வந்தேன். மேலூர் சர்ச்சில் அப்படி கொஞ்சம் குறையும். ஆனால் கள்ளக்குறிச்சியில் நான் பாஸ்டாக இருந்தேன். மழை பெய்தாலும் இடி இடித்தாலும் ஈர தொடர்ந்து உட்காந்துருவாங்க. அந்த பயிர ஏன்னா அந்த சர்ச்சில் கிறிஸ்தவர்களே கிடையாது, எல்லாம் இந்துக்கள்லேருந்து ஒரு 3-4 கிறிஸ்தவ குடும்பம் தான். ஒரு 350 பேர் இருந்தாங்க. அங்கே நான் போகும்போது 37 பேர் இருந்தாங்க. 5 வருஷத்தில் ஒரு 350 பேரை கொண்டு வந்தோம். வந்தது எல்லாம் ஒரு 3-4 குடும்பம் தான் கிறிஸ்தவ குடும்பம், மற்ற எல்லாமே இந்துக்கள். அவங்களுக்கு அந்த வைராக்கியத்தை போட்டுட்டோம். அவங்க அதை பிடிச்சுக்கிட்டாங்க. வருவாங்க, மழையில் நனைஞ்சுக்கிட்டே வருவாங்க. மழை நம்மளை தடை பண்ணிடக்கூடாது. அது அந்த தெய்வ பயம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை. பேங்க்ல வேலை செய்றீங்க, ஸ்கூல்ல டீச்சரா இருக்கீங்க, மழை பெஞ்சா வீட்டில் இருப்பீங்களா, ஸ்கூலுக்கு போவீங்களா? அதை விட ஏசுநாதர் கேவலமா போயிடுவாரு. நம்ம அப்படி ஆயிட்டோம். இந்த இடத்துல இருந்து மாறணும். நம்ம இது யாரை குற்றப்படுத்துறதுக்கு அல்ல, நமக்குள்ள ஒரு வைராக்கியம் உள்ளத்துக்குள்ள எழுமணும். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் சர்வ வல்லவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எகிப்தியரன் தலைச்சன் சங்காரம் பண்ணினவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் செங்கடலை 2ஆய் பிளந்தவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களுக்கு மன்னாவையும் காடையும் தருகிற தேவன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் கண்மலையாய் நின்று ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். நம்ம ஆண்டவர். நெஞ்சு தட்டி சொல்லணும், நம்ம ஆண்டவர். உங்க பிள்ளை, நீங்க புல்தடிக்கு பயிலானா இருப்பீங்க, ஆனா உங்க பையனை ரோட்ல ஒருத்தர் அடிச்சு விட்டான்னா பாரு, போய் எங்க அப்பா கிட்ட சொல்லி கூட்டிட்டு வர்றோம்பா. அப்பா எப்படி இருப்பாரு? தும்முனா ஓடி போயிடுவாரு. இப்ப இவெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இவன் ஒருத்தன், எனக்கு செல்ல பிள்ளை. ஏன்னா காலேஜ் செகண்ட் இயரடா, ரைட்டு. ஏன்னா 10th இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க அவனை, 10th இருந்து அவனை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். துருன்னு இருப்பான். இவெல்லாம் கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளை வந்து, அவன் பிள்ளை எங்க அப்பாவை கூட்டிட்டு வரும்னு சொன்னா இவன் போய் நின்னா. நம்ம இயேசுநாதரை அந்த இடத்துல வச்சிட்டோம். நான் சொல்றேன், இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் எதையும் செய்ய வல்லமை உள்ளவர். அந்த விசுவாசம், அந்த வைராக்கியம் ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள வரணும். வருங்க, எதிர்ப்பு வருங்க. நெடுங்காடு என்கிற இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறோம், காரைக்கால்ல. அந்த ஊருக்குள்ள 6 பேர் போனோம் ஊழியத்துக்கு. எங்களை தோல்ல தூக்கி வெளியே கொண்டு வர்றானுவ. இதுவரைக்கும் நடந்து சுவிசேஷம் சொன்னோம், இப்பொழுது தோல் மேல் இருந்து சுவிசேஷம் சொல்லுகிறோம், அவ்வளவுதான். இன்னைக்கு அங்க ஒரு பெரிய 300 பேர் இருக்கிற சர்ச் இருக்குது. எங்களை உள்ள உடல்ல, ஆனா தோல்ல சும்மாலாம் இருக்கல. தோளில் சுமக்கும் சகோதரரே, உங்களை இயேசு சுமப்பார், உங்களை கர்த்தர் பாதுகாப்பார். எங்களுக்கு முடிஞ்சதை சொல்லிட்டோம், கர்த்தர் அதை செய்தார், கர்த்தர் செய்வாருங்க. இன்னைக்கு அங்க அவ்வளவு பெரிய சர்ச் இருக்குதுங்க. நம்மளை கொண்டு கர்த்தர் ஏதோ செய்யத்தான் வச்சிருக்கிறார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நினைச்சனா வால வயதின் குமாரர் பலவான் கையில் இருக்கும் அம்புக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். பலவான் கையில் அம்பு, 127ஆம் சங்கீதம் குறிச்சு வச்சுக்கிங்க. இந்த பிரசங்கத்தில் தொடர்ச்சி நான் நிறைய வசனம் சொல்ல மாட்டேன். வால வயதின் எத்தனை பேர் கிராமத்திலிருந்து வந்திருக்கிறீங்க? இந்த பனை ஏறுகிறவர்கள் பார்த்துருக்கிறீங்களா? அவங்க சாயங்கால நேரத்தில் ஒரு பாலை எருவா வச்சிருப்பாங்க, சீனிக்கல்ல நொறுக்கி பாவுடா வச்சிருப்பாங்க. எட்டிட்டுவான் பனை ஏறுகிறவர். இப்பந்தான் பிளேட்ல ஷேவ் பண்றாங்க. அன்றைக்கு அந்த பிளேடு கத்தி இருக்கும். பார்பர் ஷாப்புக்கு போனா ஒரு லெதர் தொங்கும், சகோதரர்களுக்கு தெரியும். அங்க போனா அதை திட்டிட்டு இருப்பான். ஒரு பார்பருக்கு அறிவு இருக்குது, ஒரு பனை ஏறுவனுக்கு அறிவு இருக்குது. மீன் கடைக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு கல் வச்சிருப்பான், வெட்டிக்கிட்டு இருக்கும் போதே ஷரக்கு தட்டு வெட்டுவான். மீன் வெட்டுவனுக்கு அறிவு இருக்குது, பனை ஏறுவனுக்கு அறிவு இருக்குது. உங்களுக்கு விளங்குதா? ஒன்ன சொல்றது விளங்குதா? உனக்குலாம் அறிவு இருக்குது, ஆனா எனக்கு தான் அறிவு இல்லை. ஏன்னா பால் விற்கிறவன், மீன் விற்கிறவன், கறி விற்கிறவன், பனை ஏறுறவனை காட்டிலும் எங்க கர்த்தர் பெரியவர். வால வயதின் குமாரர்
பலவான் கையில் இருக்கும். எங்க வீட்டில் ஒரு வெட்டருவா இருக்குதுங்க. எங்க வீட்டில் ஒரு வெட்டருவா இருக்குது. அப்பப்போ அது சில்வர் கலருக்கு மாறும். அதுக்கு அப்பப்போ என்ன செய்யறோம், கருப்பாயிரும். ஆனா வெட்டு அப்படி வெட்டும். ஏன்னா எங்க ஊர் அருவா. அந்த அருவாளை எத்தனை பேர் சுட்டுட்டு போறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாங்க. தொலைச்சு விடுவேன். அந்த வெட்டிட்டு கொண்டு கொடுத்துடணும். அதை மட்டும் ஞாபகமா, ஏன்னா அது ஒன்று தானே இருக்குது, ஒரு பட்டையும் தானே வச்சிருக்கோம். சரி, யூஸ் பண்ணாம எங்க கேஸ் சிலிண்டரை பின்னாடி தொங்க போட்டிருப்போம். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாம போட்டோம்னா அதில் காற்று தண்ணி பட்டு என்ன கலரில் வந்துடும். அதை எடுத்து பார்த்தோன்னா அருவருப்பாக இருக்கும். எங்கள் சர்ச்சில் ஒரு வெல்டர் இருக்கார். அவர்கிட்ட அந்த பப்பிங் மிஷின்லாம் வச்சிருக்கிறாரு. அதை வச்சுட்டு ஏய் மார்க்ஸ் ஆசீர்வாதம், இதை நல்லா பளபளன்னு தீட்டி தரனா, தீட்டு அன்னைக்கு பார்த்தா ஜெகஜோதியா சொல்லிக்கும். நான் அப்படித்தான் சொல்லிக்க விரும்புகிறேன். சர்ச்சைக்கு வந்து இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்டு போகும்போது ஏதாவது செய்யணும் தான் போறேன். வீட்டுக்கு போன தூவான அடிச்சு கரப்பாயிடுறேன். பலவான் கையில் இருக்கிற அம்பு தினமும் கூர்த்திட்டப்பட வேண்டும். தினமும் கர்த்தருடைய கரத்தில் இருந்து பயன்படுத்தப்பட வேண்டும். நான் சொல்றேன், அடி எடுத்து வைக்கிறதா உங்களுக்கு கஷ்டம். அங்க ஒரு தூரத்தில் நிற்பாரு. இங்க இருந்து கேட்பான், ஏ ஆவேசமா. அவர் சொல்லுவா, நான் அவர் கர்த்தருமா, நீ கர்த்தர் நடந்து வரட்டுமா, நீ நடந்து வா. ஸ்டெப் எடுத்து வைக்கிறது தான் கஷ்டம். போயிட்டான். போங்க பாஸ்டர். அவன் போனா பாதியில் உள்ள வீட்டான. எங்க போனான்? ஆண்டவரே, அவரை தெரிஞ்சவன், ஆண்டவரே ரட்சின்னா. அவர் எவ்வளவு தூரத்துல இருந்து தெரியாது. கையை பிடிச்சு, இது தனியா நடந்தா. கையை பிடிச்சவன யாரோட நடந்தா? இயேசுவோட நடந்தா. ஸ்டெப் தானே பிரச்சனை. எடுத்து வச்சிருங்க. முதல்ல யூ ஆர் சூசன், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ரெண்டாவது, நீங்கள் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டீர்களோ அதை விடாம தேவ சமூகம். மூன்றாவது, எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13-14. இதை வீட்டில் போய் வாசிங்க. நான் சுருக்கமாக விஷயத்தை சொல்லிடுறேன். எண்ணாகமத்தின் புஸ்தகம் என 8 மணிக்கு முடிக்க வேண்டும் என்று, என்ன 9 மணிக்கு முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்பொழுது நான் சொன்னேன், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட போனால் அடிப்பீங்களான்னு கேட்டேன். இல்லை, அடிக்க மாட்டேன், அது ஜோர்டான்ட்ட சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்னாப்புல. ஏன்னா எங்கள் சர்ச்சில் ஒரு வசனத்தை வச்சு 1 வருஷம் பிரசங்கம் பண்ணுறாள். இப்போ ஒரு வசனத்தை வச்சு 4 வாரம் பேசுகிறோம். அதில் 2 வாரம் பறி போயிடுது. இது வரைக்கும் நான் பண்ண ஆரம்பித்த பிரசங்கத்தை என்ன செய்யல, முடிக்கவே இல்லை. நான் சொன்ன தொடரும். அடுத்த மாதம், அடுத்த வருஷத்தில் பேசிக்கிடுவோம். சரியா? 13 முதல்ல பார்த்தீங்கன்னா அவன் பேர் உசையா, அவன் பேர் யோசுவான்னு மாற்றப்படும். அந்த 12 கோத்திரம், இது உங்களுக்கு தெரியும். இவங்களாம் எங்கே போகிறாங்க? வேவு பார்க்க போகிறார்கள். இனிமே மூடிடுங்க, பைபிளை மூடிடுங்க. நீங்கள் இனி பைபிளை திறந்தாலும் அங்கே உங்களை வசனம் 13-14 மனத்தில் வச்சுக்கிங்க. என் மூஞ்ச மட்டும் பாருங்க. சரியா? இப்போ இவங்க வேவு பார்க்க போகிறார்கள். வேவு பார்க்க போகிற சூப்பர். போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க. நான் சுற்றி பார்த்துட்டு வந்தவங்க சும்மாவா வந்திருக்கணும்ல. திராட்சை கொலையெல்லாம் சமந்து வந்துடுவேன். யோசுவாவும் காலை சமாதானம் சொல்லப்படலை, சுமந்துட்டு வந்தாங்க. பெருசு விசாரிச்சுது எல்லாம் ரைட்டு. அந்த உடனே பார்க்குறாங்க, வாழ்க்கை நம்ம கூட சேர்ந்தா நம்மளை மாதிரி தான் இருப்பான். நாங்களும் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் நல்ல தேசம், அது தன் கனியை கொடுக்குற தேசம், பழங்கள்லாம் பெருசு பெருசா இருக்குது. அப்புறம் அடுத்து அங்க இருக்கிறவங்களோ ஏனோ எப்படி 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 அங்க இருக்கிறவங்க ஏனோக்கின் புத்திரன். நான் சொல்லுகிறேன், நீங்க யாராவது நம்ம சுவிசேஷம் சொல்ல எங்க போறோம் சொல்லுங்க. இது பிராக்டிக்கலா சொல்லுங்களேன். நம்ம சுவிசேஷம் சொல்ல எங்க போறோம்? முதல்ல சரி, பாமர மக்கள் நம்மளை எதிர்த்து அடிக்க மாட்டாங்கிற நம்பிக்கை உள்ள ஆள்கிட்ட, எங்க மேலூர் எம்எல்ஏ வந்து எங்க சர்ச்சில் முழங்கால் போடுவார். என்னை பார்த்தோன்னே முழங்கால் போட்டுருவார். அவர் வீட்டுக்கு நான் போவேன். போன உடனே மனைவி பிள்ளைகள் எல்லாரும் வரிசை முழங்கால் போட்டு நிற்பாங்க. அவங்க தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுவேன். இந்த பக்கத்தில் இருக்கிறாரு, கேளுங்க. நான் ஓட்டு அவருக்கு போட மாட்டேன், ஆனால் அவருக்கு ஜெபம் பண்ணுவேன். ஜெயிச்சிருவார். சரி, அது வேற, இது வேண்டாம். இப்போ நான் இது எதுக்கு சொல்றேன்னா, பழைய எம்எல்ஏ அவருக்கு நான் இயேசுவை சொல்றேன். ஃப்ளைட்டில் ஒரு தடவை நானும் அவரும் சென்னைக்கு போகிறோம், நானும் என் மனைவியும் போகிறோம். அவர் என் பக்கத்தில் வந்தார். அவர் சொன்னார், பிரதர் நல்லா தான் இருக்குது, இயேசு உங்களை கொடுங்களேன். அவர் எம்எல்ஏ தான், நமக்கு என்ன. நான் சொல்கிறேன்,
இப்போ நம்ம 56 இன்ச்சு வருதுன்னு வச்சுக்கங்களேன். இது விலை பேப்பர் வாசிக்கிறவங்க மட்டும்தான் 56 இன்ச்சு யாரும் தெரியுமா? பேப்பரே படிக்க மாட்டீங்களா? நம்ம பிரதம மந்திரிக்கு பேர் 56 இன்ச்சுன்னு பேர். ஆமாம் தானே? சரி, இதெல்லாம் மறைமுகமாக சொல்லும் போது கேட்டுக்கணும். இப்போ பிரதம மந்திரி வர்றாருங்க, நான் இங்கே உட்கார வைப்பேன், அங்கே உட்கார வைப்பேனா? பரிசுத்தவான் மட்டும்தான் மேலே ஏற முடியும். இங்கே தான் உட்காரும், பின்னாடி தான் உட்காரும். அவர் இங்கே வர முடியாது. அப்போ யார் பெரிய ஆளு? அவரா இவரா? அவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்ம ஆராதிக்கிறோங்க. நம்ம அவங்கள பார்த்தா பயப்படுறோம். நம்ம அவங்கள பார்த்தா என்ன செய்கிறோம்? பயப்படணும். அவன்கிட்ட ஏசில எத்தனை கோடி இருக்கட்டுமே, என்ன அதிகாரம் நரகத்தானே போகிறான். நம்ம பரலோகத்தில் போக போகிறோம். அங்க ஏனோக்கின் புத்திரர் இருந்தாங்களா? இது அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுவோம் பாருங்க, பைபிளை பார்க்காதங்க. அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளி போல இருந்தோம். எப்படி? அவர்கள் பார்வைக்கு நாங்கள் எப்படி இருந்தோம்? எவனாவது கூப்பிட்டு, வாடா என் பக்கத்தில் நில்றா, நான் எவ்வளோ பெரிய ஆளு, நீ வெட்டுக்கிளிமா இருக்கான்னு சொன்னானா, அப்போ பிசாசு எங்கே இருக்கான்? இங்கே உள்ள வந்துட்டான். எதிர்த்து வருகிற போராட்டங்களை பார்க்கும் பொழுது நம்மளால முடியாது, முடிவு பண்ணிட்டோம், நம்மளால முடியாது. சரி, இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு சகோதரியோ சகோதரங்க வர்றார், எத்தனை பேர் இந்த பிசாசை துரத்திடுவீங்க? நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன். சில நாள் அதுக்குன்னு வச்சிருக்கேன். கை வைத்துங்க, நான் பிசாசை துரத்திடுவோம் பாஸ்டர்னு சொல்கிறோம், கை வைத்துங்க. உண்மையில் துரத்திடுவீங்களா? சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஏன்னா கர்த்தர் உங்கள் வாய்ப்பிறப்ப கேட்குறாரு, வாய்ப்பிறப்ப கேட்குறாரு. தம்பி சிஸ்டரை பார்த்துக்க, அவங்கள தான் நீ என்ன பண்ணணும். ரைட். இப்போ நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் கடைசிக்கு வாங்க. பிசாசை யார் துரத்தணும்னு அங்கே போட்டிருக்குது. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. மார்க் எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரம் இருக்கா? பைபிள் இருக்குதா இல்லையா? விசுவாசிக்கிறவர்களால், நீங்களா யாரு? விசுவாசிகளா விச ஊசிகளா? விசுவாசித்தீங்கன்னா விசுவாசி, நீங்க விசுவாசிக்கல யாரு? விச ஊசி. உங்களால ஒரு பிரயோஜனம் கிடையாது ஆண்டவருக்கு. அதான பிரச்சனையே. டெய்லி தூக்கு போட்டு சாகுறான், டெய்லி தூக்கு போட்டு சாகுறான், டெய்லி கொலை நடக்குது, பாவம் பெருகி இருக்கிறது. நான் சொல்றேன் உங்களை அதற்காகத்தான் இந்த பாட்டு. அதாவது மகா அவங்களுடைய அக்கிரமம் என்னுடைய சமூகத்தை வந்து ஏற்றிட்டு. யாரை பார்த்து சொன்னாரு? யோனாவை பார்த்து சொன்னார். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நீ எழுந்து மகாநகரமாய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என்னுடைய சமூகத்தை வந்து எட்டிட்டு அப்படின்னு கர்த்தர் சொன்னார். சரியா? யோனா போக மாட்டேன்னு சொன்னான். ஏன்னா நீர் சோதோம் குமரம் அழிச்சீர் இல்லையா, அதே மாதிரி என்ன செய்யும்? அவருடைய அக்கிரமக்காரன் அழிக்கிறது தானே உங்க வேலை. என்ன போ சொல்றீரு? போக மாட்டேன்னா அவன் போனான். ஆசீர்வாதமாக வார்த்தை சொன்னானா? இப்போ நீங்கள் நாளைக்கு போறீங்க, உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் உள்ளவங்களை பார்த்து, இன்னும் 40 நாளில் இந்த வீடு தலைகீழ கவிழ்க்கப்பட்டுன்னு சொல்லுங்க. சாணியை கரைச்சி விளக்கு மர கையில் வச்சு, ஆமாவா இல்லையா? ஒரு நாள் பிரயாணம் உள்ள போய் சொன்னாருங்க. உள்ள போய் நிற்கிறான், அங்க போய் சொல்றான், நான் 40 பண்ண பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போங்கிறான். கத்த சொல்லி போனான் இல்லையா? அவன் அடி கிடைச்சதா? அவர்கள் எல்லாரும் உபவாசித்தார்கள். 1,20,000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. நான் சொல்ல சரியா இல்லையா? அப்போ மனம் திரும்ப வேண்டியது யாரு? ஆண்டவர் சரியா சொல்லிட்டாரு. நினிவே ஜனங்கள் ஆயத்தம். மனம் திரும்ப வேண்டியது யாரு? யோனா தான் மனம் திரும்பணும். நான் தான் அந்த யோனா. ஏன்னா நான் கர்த்தருக்கு, நீ எழுந்து அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு முன்னாடி இருக்கிறவன். நான் சொல்ல சரியா? இப்போ என் வீட்டுக்காரியை நீ எலும்புன்னு சொல்ல முடியுமா? அவன் மேலூர்ல இருக்கிறான். உங்களை பார்த்து தான் எலும்புன்னு சொல்ல முடியும். அப்போ கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறவன். ஆமா தானே? அவனை குறித்து நீங்க இன்னும் விளங்கி கொள்ளணும்னா
2 ராஜாக்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, காத்தேப்பேர் ஊரானாகிய அமித்தா என்னும் தீர்க்கதரிசியினுடைய குமாரனாகிய யோனா என்னும் தன்னுடைய ஊழியக்காரனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. வாசிங்க 2 ராஜாக்கள் 14:25. காத்தேப்பேர் ஊரானாகிய அமித்தா என்னும் தீர்க்கதரிசியினுடைய குமாரனாகிய யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலுக்கு தேவனாய் கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படி அவன் சொன்னதெல்லாம் கர்த்தர் செய்தார். அப்ப யோனா சாதாரண ஆள் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஒரு பாஸ்போர்ட் மகன் வந்து போகல, திரும்பி போறான். அவனை கர்த்தர் மாற்றினான். ஏன்னா தேவ சமூகம் ஒரு மனிதனை மாற்றும். இப்ப இவன் தேவ சமூகத்தில் இருந்தவன் 10 பேர் கதறானுவன். 13ஆம் அதிகாரம் அதை மட்டும் போடுறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை மட்டும் பாருங்க. ஐயோ, ஜனங்கள் இருதயத்தை கலங்க பண்ணினார்கள், துர்ச்செய்தியை கொண்டு வந்தார்கள், அப்படியே துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். அடுத்த வசனம் அடுத்து 15, அதாவது 14:1. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ரா முழுவதும், நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கோத்திரத்துக்கு ஒருவனாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார், பிரபுக்களில் ஒருவனாய் தெரிந்து கொண்டார். 12 பேர் அனுப்புனா. இந்த 12ல மெஜாரிட்டி என்னது? 10 தானே மெஜாரிட்டி. 10 பேர் சொன்னதை கேட்டுட்டு ஒரு வயல் ராத்திரி தூங்கல, அழுது புலம்பினார்கள். நான் சொல்லுகிறேன், யோசுவாவுடைய கீர்த்தி ஒரே நாள்ல வரல. அவன் எழும்புனா, என்ன மூடினுங்க, இன்னும் வீட்டில் போய் தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்தான். வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அமைதலாக இருங்கள், அவர்களோடு அவர்கள் ஏனோக்கின் புத்திரர் தான், அவர்கள் பெரியவர்கள் தான், ஆனால் அவர்களோடு இருக்கிறதை காட்டிலும் நம்முடைய தேவன் பெரியவர். இந்த விசுவாசம் மூன்றாவது, முதல்ல சொன்ன தெரிந்து கொள்ளப்பட்டவன், 2வது தேவ சமூகத்தை விடாதவன், கர்த்தர் எதையும் என்னை கொண்டு செய்வார் என்கிற நம்பிக்கை, வைராக்கியம், விசுவாசம் கொண்டவன். அது உள்ள வரட்டுமே. வரமாட்டேங்க பாஸ்டர், பார்த்தாலே பயமா இருக்க. நான் சொல்லுகிறேன், இஃப் யூ ஹேவ் அ காட், உங்கள்கிட்ட கர்த்தர் இருந்தா சும்மா இருக்க மாட்டான். எல்லாரும் தோளுக்கு மேல இருந்த சவுல் ஒளிந்து கொள்ளலாம், அவனுடைய அண்ணன்மார்கள் ஒளிந்து கொள்ளலாம். பைத்தமயிர் அப்பத்தையும் கொண்டு போய் அண்ணனை விசாரிக்க போனவன் கேட்டு கவனித்து பார்க்கிறான். அங்க 10 அடியில் ஒருத்தன் நிற்கிறான். இவன் 17 வயசு சிறுவன். அவன் சொல்லுகிறான், நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு வருகிறா, நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். அவர் இன்றைக்கு உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், உன் தலையை வெட்டுவேன். கையில ஒன்றும் கிடையாதுங்க, ஒரு கவனம் கல் ஓடி பறக்கி இருக்கிறாங்க, ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவங்கிட்ட he had a confidence, அவனுக்குள்ள இருந்துச்சு, என்ன கொண்டு கர்த்தர் இதையும் செய்வான். ஒரு முறை ஃபாதர் இங்க பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், எனக்கு அது ரொம்ப எனக்கு ஃபாதர் ரொம்ப நண்பன், அடிக்கடி அவர்கிட்ட பேசுவோம், அங்க போயிட்டு வருவேன். தமுக்கத்தில் 88 பேசும்போது சொன்னார், இன்னிசையில் நற்செய்தியில, தாவீது கல்லை போட்டான் அப்படின்னார். தாவீது கல்லை போட்டான். அவன் கல்லையா போட்டான்? இல்லை, தேவனுடைய வல்லமையை போட்டான். அப்படியே ஒரு பரிசுத்த அபிஷேகம் அந்த தமுக்க மைதானம் முழுசும் அப்படியே பாவத்தை பார்த்தேன். நம்ம நாகமலப்புக்கூட்டில் பாஸ்டராக இருந்தேன். என்னோட கூட ஒரு டாக்டர் வந்திருந்தார். சொன்னார், பாஸ்டர் சாதாரணமாக சொல்றாரு. அவர் சொன்னது என்னன்னா, தாவீது கல்லை போட்டான். கல்லையா போட்டான்? இல்லை, தேவனுடைய வல்லமையை போட்டான். போட்ட உடனே அவருக்கு அவ்வளவுதான். பாதரை பொறுத்தல தாவீதையும் கோலியாத்தையும் எடுக்கலாம், அவருக்கு பிரசங்கமே வராது. நாங்கள் பேசுவோம், சாதாரணமாக பேசுவோம். போட்டானா, அசூரர்களுடைய உயிர் அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொல்லி கதை படிச்சிருப்போம் இல்லையா? ஆவியானவர் அந்த கல்லை கையில பிடிச்சுக்கிட்டாராம். கொண்டு போய் அவனுடைய உயிர் எங்க இருக்குன்னு அவருக்கு தான் தெரியுமா, பஞ்ச் பண்ணிட்டான், கீழே விழுந்துட்டாராம். நீங்க கல்லை போட மாட்டேங்கிறீங்களே, ஆத்துல போய் கல்லை பொறுக்க மாட்டேங்கிறீங்களே. கல்லை பொறுக்கினா தானே, சட்டியில இருந்தா தானே ஆப்பையில வரும்.
வரமாட்டேக்கே பாஸ்டர். நாங்களே வாரம் போன வாரம் பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணார்? பைபிள்ல இருந்து பேசினார். நாங்கள் இதுவரைக்கும் பகவத்கீதையிலிருந்து இதுவரைக்கும் ஒரு நாள் கூட பிரசங்கம் பண்ணல. நான் அடிக்கடி செக் பண்ணுவேன். ஆரம்ப காலத்தில் விசுவாசி வீட்டில் போய் கேட்பேன், இந்த வாரம் என்ன பிரசங்கம் பாஸ்டர்? நீங்கள் நல்லா பேசுறீங்க பாஸ்டர். நான் நிறைய ஜோக் அடிப்பேன். இப்போ அடிக்கிறது இல்லை. ஏன்னா அந்த 2 தங்கச்சிமார்கள் பாஸ்டர் நான் சொன்ன ஜோக்கெல்லாம் சொல்லிட்டாளுங்க, வசனத்தை மறந்துட்டாளுங்க. அன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணேன், இனி இவனுக்கு ஜோக் அடிச்சா நம்மளை என்ன செய்வாங்க, சிரிப்பு பட்டிமன்றம் ஆக்கிடுவாரு. வசனத்தை கேளுங்க. நான் ஒன்றுன்னு சொல்கிறேன், நீங்கள் இங்கே இருக்கிற எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சொல்லுங்களேன். 1. 2வது, நான் எப்பவும் தேவ சமூகத்தில் இருப்பேன். கையை பிடி சொல்லுங்க. 3வது, நான் கர்த்தருக்காக எதையும் செய்வேன். என் ட்ரெஸ் கிழிஞ்சு போச்சு, இந்த இவ்வளோ இருக்கு, 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா? 9 ஆயிடுச்சு தம்பி. ஏன்னா நான் முடிக்கல. ஏன் சொன்னா தோத்திரம் இதிலே முடிச்சுட்டு அல்ல 7 ஏன்னா அடுத்த வாரம் பேசிக்கிடுவோம் சொல்லி முடிச்சிடறேன். இந்த 3. 4வதாக ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை பெற்றான். அதை தான் பேச நிறையா இருக்கு. நான் ஃபைனலுக்கு வந்துடுறேன். 6ஆம் அதிகாரம் யோசுவாவின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் ஒரு வெற்றியின் அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் ஒரு வெற்றியின் அதிகாரம். எதுவுமே நீ எடுக்க வேண்டாம், வீட்டில் போய் கூட வாசிக்கலாம். வெற்றி பெற்றாங்க. 6ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய வெற்றி. ஆமாம் தானே? வீட்டில் போய் வாசிங்க, நீங்கள் வாசிக்க வேண்டாம். ஒரு பெரிய வெற்றி பெற்றாங்க. 6ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா வேணாம், அதை கூட எடுத்துருங்களேன். ஏன்னா எல்லாமே பைபிளை பார்க்காம எரிகோ என்கிற பட்டணத்தில் ஒரு பெரிய வெற்றி. ஆமாம், ரைட்? நான் சொல்ல சரியா இல்லையா? அதான் ஒரு பெரிய வெற்றி. 7ஆம் அதிகாரத்தில் 5 வசனத்தை வாசிக்கிறேன். 7:5 தான் நினைக்கிறான். ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டணத்தின் வெளியிலே செபாரி மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களுடைய இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. போன அதிகாரத்தில் வெற்றி. எரிய கோட்டையில் இவங்களா வீரங்கி வச்சா சுட்டாங்க. கர்த்தர் யுத்தம் பண்ணாருங்க. 7ஆம் அதிகாரத்தில் தோற்று போனார்கள். காரணம் என்ன தெரியுமா? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காதை மனிதர்களுக்கு கொடுத்ததுனால. இதுவரைக்கும் கர்த்தர் சொல்லி செஞ்சுக்கிட்டே வர்றான். நீங்க கர்த்தருடைய பிள்ளை தான், வைராக்கியம் பாராட்டுகள் தான். ஆனா மனித சத்தத்துக்கு எப்பவும் கீழ்ப்படிஞ்சு போயிடாதங்க. அங்கதான் ஆபத்து இருக்கிறது. ஏன்னா 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தா போய் வேவு பார்க்க போச்சோம். கர்த்தர் சொன்னாரா? மோசே கிட்ட கர்த்தர் சொன்னார், 12 பேரை தெரிந்து கொண்டு வேவு பார்க்க போச்சு சொன்னாரு. இங்க நீங்க 7ஆம் அதிகாரத்தில் முதல்ல பார்த்தா பாருங்க, யோசுவா இருந்து பெத்தேலுக்குள்ள பெத்துவன் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போக முடிய ஆட்களை அனுப்பி நீங்கள் போல் அந்த நாட்டை அங்க என்னாகம போகும் 13 கர்த்தர் சொன்னார் வேவு பார்க்க. ஆனா இங்க கர்த்தர் சொல்லல. யார் சொன்னா? மோசே சொல்லுகிறான், யோசுவா சொல்றான். அப்ப தேவ கொஞ்சம் வந்துட்டான். அவங்களும் போய் பார்த்து சொன்னாங்க, நம்ம எல்லாரும் போக வேண்டாம், எல்லாரும் போக வேண்டாம், கொஞ்சம் பேர் போனாலே கொன்றுடலாம். இன்னும் வீட்டில் போய் அதை வாசிங்க. ஆமான அதெல்லாம் ஆகான்லாம் வரும். அது ஒரு பெரிய பகுதி இது. இப்போ போறாங்க. ஜனங்களுடைய இருதயம் தண்ணீராய் கரைந்து தண்ணீராய் போயிட்டு. அவ்வளவுதான். இவ்வளவு பெரிய வெற்றியை பார்த்தனா எனக்கு வெற்றி இல்லையேங்கிற இடத்துல நிற்கிறாங்க. யோசுவா யார் தெரியுமா? அடுத்த வசனம். அதாவது அந்த வசனம் பார்த்தீங்கன்னாச்சுன்னா, அப்பொழுது யோசுவா வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேல் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளில் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். 2 தடவை வஸ்திரத்தை கிழிச்சான். 1 கர்த்தருக்காக, இப்ப பாவத்துக்காக. நமக்குள்ள கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியம் இருந்தாலும்
நீங்கள் ஜெயம் பெற மாட்டீர்கள். வண்டி ஓடும், வண்டி ஓடும், நிறைய ஓடும். விதைப்பீங்க. நான் இப்போ 2-3 மாதத்துக்கு முன்னாடி பேசினேன் என் சர்ச்சில். உங்கள் ஆசீர்வாதத்தை அவரே ஊதி போட்டுருவார். ஆகாயத்திற்கு தரிசன புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சேர்த்து வைக்கலாம்னு நினைப்பீங்க. முதல்ல பொத்தல் போய் சொல்லுவார், அடுத்தாப்புல அவரே ஊதிடுவார். ஆசீர்வாதத்தை நம்மளை விட்டு அவரே எடுத்துடுவார். ஹேய், நான் சொல்லி சொல்லி தானே ஒன்று செஞ்சா, இப்போ நீ அதுக்கு திட்டமிடுறா. அப்போ நம்ம இப்போ என்ன செய்வோம்னா, ஆண்டவரே கிறிஸ்மஸுக்கு நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போகிறோம், நீர் எங்களோடு கூட வாரோம். ஜோம் பண்ணியிருக்கீங்களா? பண்ணலையா? சொல்லுங்க. கிறிஸ்மஸ் காலம் வந்துருச்சு இல்லையா? சிலர் இப்போவே எடுத்து வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தீபாவளி டைமில் தான் நிறையா கலெக்ஷன் கிடைக்கும். நாங்கள் எங்கள் சர்ச்சுக்கு யூனிஃபார்முக்கெல்லாம் தீபாவளிக்கு முன்னாடி போய் செலக்ட் பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம் சென்னை சில்க்ஸில். நம்ம எப்படி ஜோம் பண்ணுவோம்? ஆண்டவரே நாங்கள் எங்கே போகிறோம்? ஜவுளி எடுக்க போகிறோம், நீ எங்களோடு கூட வாரோம். ஜோம் பண்ணாமல் நீங்கள் எனக்கா போயிருக்கீங்களா? ஜோம் பண்ணாமல் போனவங்கெல்லாம் கை வைத்துங்க. நீங்கள் நம்மலாம் ஜோம் பண்ணிட்டு போகிற ஆளுங்க. நான் சொன்ன மாதிரி தானே ஜோம் பண்ணீங்க. அவர் உங்கள் பியூனா. அவர்கிட்ட நீங்கள் எப்படி ஜோம் பண்ணியிருக்கணும்? ஆண்டவரே இன்னைக்கு நான் துணி எடுக்க போகலான்னு நினைக்கிறேன், போகலாமா வேண்டாமான்னு ஜோம் பண்ணியிருக்கணும். நீங்கள் எப்படி ஜோம் பண்ணீங்க? எங்கள் பின்னாடி வார், அவர் பின்னாடி வருவார். அது அவர் வாட்டில் நம்ம கணவன்மார் போய் சேரில் உட்காரோம் இல்லையா? இப்போல்லாம் யூனிஃபார்ம் சேரீ செலக்ட் பண்ண போனாங்க. நான் போய் பேசாமல் ஒரு சேரில் உட்காந்து அவன் கொடுத்த காப்பி, சென்னை சில்க்ஸில் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, காப்பி கொடுத்தான், தண்ணி கொடுத்தான். சார் உங்களுக்கு ஃபாதர் உங்களுக்கு டிஃபன் வேணுமா? நான் ஒன்றும் வேண்டாம், அவங்கள கவனி முதல்ல. நான் வாடு உட்காந்து, ஆண்டவர் அப்படியே உட்காந்து வருவார். நடக்கிற என்ன நடக்கும் தெரியுமா? எடுத்துகிட்டு வருவோம், சூப்பராக இருக்குன்னு. வீட்டில் வந்து விரிச்சு பார்த்தா உள்ள இந்தியா படம் இருக்கும். ஏன்னா கர்த்தர் கூட தான் வந்தார், அவர் எதுவுமே செய்யலை. நம்ம வந்து ஒவ்வொரு ஒன்றுமே செய்யலை. கேளுங்களேன், நான் இன்னைக்கு போட்டுமா வேண்டாமான்னு கேளுங்க, கர்த்தர் சொல்லுவாருங்க, கர்த்தர் பேசுவாருங்க. ஆனால் பாட்டு மட்டும் படிப்போம். பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம். இந்த பாட்டு தெரியுமா? ஒரு காலத்தில் பாடினா அதெல்லாம் பன்மறந்த பாடல்கள். அவர் பேசுவாருங்க, அவர் பேசுவார். இன்னைக்கு வரைக்கும் சொல்லுகிறேன், கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஒன்றுமில்லாமல் வந்தேன், ஒன்றுமில்லாமல் வந்தேன். ஊழியத்துக்கு வரும்பொழுது பெரிய கோடீஸ்வரன். 83 நான் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினேன். என்ன வேலைன்னு கேட்காதங்க, தனியாக கேட்டுக்கங்க. சரியா 1 லட்ச ரூபா சம்பளம், ஸ்டார் ஹோட்டலு எல்லாம். ஆனால் ஊழியத்துக்கு வந்தோடனே எங்கள் பாஸ்டர் கிழிஞ்ச லுங்கி, கிழிஞ்சு சும்மாட்டு மன்னிச்சம் வந்தேன். அன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். பார்த்து கொள்ளும். இன்னைக்கு வரைக்கும் எனக்காக, என் குடும்பத்துக்காக இன்னைக்கு வரைக்கும் நான் ஜெபம் பண்ணதில்லை. தைரியமாக சொல்லுவேன். இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவரே அதைத்தான் இதைத்தான் கேட்டது கிடையாது. ஏன்னா நான் அவர் கையில் இருக்கிறேன். நான் வேண்டிக் கொள்வதற்கு முன்னே எனக்கு என்ன, நம்ம அதில் தான் போட்டு மல்லு கட்டுறோம். எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க. எனக்கு 3 பொம்பளை பிள்ளைகளையும் எங்கள் அம்மா என்னை கொன்றுவாங்க. இதை ஏன்னா என் மனைவி கவர்மெண்ட் டீச்சராக வேற இருந்தா, விஆர்எஸ் கொடுத்தா அது வேற. சென்னையில காசு வரும் இல்லையா? இன்னைக்கும் 40,000 ரூபாய்க்கு மேலே பென்ஷன் வாங்குறான். அப்போ என்ன சொல்லுவான்னாச்சுன்னா, டேய் 3 பொம்பளை பிள்ளை இருக்குடா, ஏதாவது சேர்த்து வைடா, ஏதாவது சேர்த்து வைடா, கர்த்தர் பார்த்துக்கிடுவார். ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே நீர் பார்த்துக்கிடுவீர்னு. அப்போ ஆண்டவர்கிட்ட இன்னொரு வைராக்கியமாக சொன்னேன், என் 3 பொம்பளை பிள்ளைகளுக்கும் உங்கள் பாஸ்டருக்கு அந்த பஞ்சாயத்து இல்லை, பொம்பளை பிள்ளை இல்லை, அதனால் பிரச்சனை இல்லை. நான் சொன்னேன் 3 பொம்பளை பிள்ளைகளுக்கும் மாப்பிள்ளை என் வீட்டை தேடி வரணும், நான் மாப்பிள்ளை தேடி போக மாட்டேன். 3 பிள்ளைக்கும் மாப்பிள்ளை வீட்டாக தான் என்ன தேடி வந்தாங்க. என் 3 பிள்ளைகளையும் நான் படிக்க வைக்கணும். 3 பிள்ளைகளையும் கர்த்தர் டாக்டர் ஆக்கினார். 3 பிள்ளைகள் டாக்டராக இருக்கிறாங்க. என்னுடைய மகன் இதே மிஸ் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தான். இன்றைக்கு தான் 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குவான். அதை ரிசைன் பண்ணிட்டு எங்களோட ஊழியம் செய்யலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் எங்களை கைவிடலை. இன்னைக்கு வரை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். நாங்கள் என்ன நினைக்கிறோமோ, நினைக்கிறதுக்கு மேலே. ஒரு திங்கட்கிழமை எனக்கு ஒரு 52,000 ரூபா தேவை. பாஸ்டர்மா கேட்டா என்ன பண்ண போறீங்க? பேசாம கர்த்தர் பார்த்துக்கிடுவார். பாஸ்டர்மா காணிக்கைய ஒரு பையில் அள்ளி கொண்டு கொட்டினா, என்னுடைய மூத்த மகா இருந்து நான் பிள்ளைகள் தான், அவங்க தான் எண்ணுவாங்க. நான் கொடுத்தேன். டேடி ஒரு 500 ரூபா கெட்டு கிடக்குன்னா, அது யார் போட்டால் அந்த ஒரு பேர் கூட எழுதி போடல.
இன்னைக்கு வரைக்கும் யார் போட்டான்னு தெரியாது. அந்த வாரம் காணிக்கை 27,000 ரூபா. எனக்கு தேவை எவ்வளவு? 52,000 ரூபா. எனக்கு வந்தது எவ்வளவு? 77,000 ரூபா. நான் எதுக்கு அவர்கிட்ட கேட்கணும்? டிஏ கவர்மெண்ட் கேட்டா கூட்டுது. 6 மாதத்துக்கு ஒரு தடவை கரெக்டாக டிஏ கூட்டிடுவான். வேலை செய்கிறவங்களுக்கு வருஷத்துக்கு 3% பேசிக்கில். இதெல்லாம் எப்படி பாஸ்டர் முன்னாடி கவர்மெண்ட் சாப்பிடலாம் தெரியும் இல்லையா? சரி, நம்ம கேட்காம இந்த ஸ்டேட் கவர்மெண்டே செய்த. நான் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குலாம் வேலை செய்யல. எது? கவர்மெண்ட் ஆஃப் ஹெவன், பரலோக கவர்மெண்ட்டுக்கு. அவரு இப்படி சொன்னார்னா காடை வந்து விடும், இப்படி சொன்னா மண்ணா விடும், இப்படி சொன்னா தண்ணி வரும், இப்படி சொன்னா செங்கடல் பிளக்கும், இப்படி சொன்னா எல்லாம் நடக்கும். நான் ஆராதிக்கிற தேவன். ஒன்று செய்யுங்க, கிழிச்சிருங்க, வஸ்திரத்தை கிழிச்சிருங்க. என்னை பயன்படுத்த ஆண்டவரே சொல்கிறேன். எது வரைக்கும் கிடந்தான்னு நீங்கள் 8ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்களேன். 8ஆம் வசனத்தில் அப்பொழுது கர்த்தர், 8ஆம் வசனம் தானே இதை சொல்கிறான். 10ஆம் வசனம் 10க்கு வாங்க சீக்கிரம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, ஆண்டவர் சொல்லுகிற வரைக்கும். அவன் எழும்பல பாருங்க. ஆண்டவர், அவன் கதறான். ஆண்டவரே ஐயோன்னு கதறான், கிழிக்கிறான், தூசி அள்ளி தலையில போடுறான். ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகம் கூக்கிற விழுந்து கிடப்ப என்ன? உன் ஜனங்கள் பாவம் செய்தார்கள், கண்டுபிடி, காலி பண்ணு, அடுத்து வெற்றி. உங்க வாழ்க்கையில் வெற்றி வேணுங்க. இவ்விதமாய் தான் கர்த்தர் யோசுவாவோடு இருந்தார். அவனுடைய கீர்த்தி தேசமெங்கும் பரவிட்டு சும்மாலாம் இருக்காது. நீங்கள் அதாவது நமக்கு நிறைய பேருக்கு என்னென்னா சி பூம்பா அப்படின்னு ஒன்று என்னுடைய மகன் அடிக்கடி சொல்லுவான். ஒரு பாட்டில் சினிமாவில் ஆடிடுவாங்களாம். நம்ம இன்னைக்கு பார்த்தோம், ஒரு பாட்டில் கோடீஸ்வரன் ஆகிடுவாங்களாம். நம்மளும் அப்படி தான் நினச்சிட்டு வந்தோம். ஏன்னா நீங்கள் ரோட்டில் போய் சுவிசேஷம் சொல்லும் பொழுது வருத்தப்பட்டு பார சுமக்கல நீங்களாம் வாங்க அப்படி தானே சொன்னீங்க. நீ தேடி நிம்மதி இயேசு இடத்துல உண்டுன்னு சொன்னீங்க. இங்கே பாஸ்டர் வந்து இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. நீங்கள் எப்படி சொல்லி கூட்டு வந்தீங்க? நீ தேடி நிம்மதி இயேசு இடத்துக்கு வா, எங்கள் சர்ச்சுக்கு வந்தால் உனக்கு ஆசீர்வாதம் சொல்லி கூட்டிட்டு அவனும் பம்மி வந்து உட்காருவான். இங்கே பாஸ்டர் பிரசங்க, இந்த உலகத்தில் உனக்கு அடப்பாவி, நாங்கள் அங்கே தான்டா இங்கே வந்துருக்குறோம். அவன் இப்போ ஓடிடுவான். இயேசுக்குள்ள வைராக்கியம் பாராட்டுங்க. இன்னும் நிறைய இருக்கிறது. நீங்கள் அடுத்து வாசித்துக்கிட்டே வந்தீங்கன்னா, யோசுவாவை கொண்டு கர்த்தர் செய்த காரியங்கள் மகா பெரியவைகள். அதாவது அவன் மேலே அடுத்து ஒரு வார்த்தை 1ஆம் வசனத்தில் இருக்கிறது. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம், நான் அதுக்குள்ளே வரலன்னோ 1ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அதாவது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, மோசே மரித்து போனான். அது என்னது? பாஸ்ட் டென்ஸ். மரித்து போனான் என்ன டென்ஸு? பாஸ்ட் டென்ஸு. நீயும் இந்த ஜனங்களும், அது என்ன டென்ஸு? ப்ரெசன்ட் டென்ஸு. நான் காண்பிக்கும் தேசம், ஃப்யூச்சர். அதை அவன் பெற்றுக்கொண்டான். உங்களுக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் வச்சுருக்காருங்க. நீங்கள் இத்தனை பேர் உட்கார்ந்தல்ல, இன்னும் பல ஆராதனைகள். நான் எங்கள் சர்ச்சிலே தான் சொல்கிறேன். அதான் சொன்னேன், என் கையில் 100 பேர் கொடுத்தாங்க. 10 வருஷம் ஆச்சுது. இந்த அக்டோபர் 25 வந்தால் 10 வருஷம் முடியுது. இன்றைக்கி 500 பேர் இருக்கிறாங்க. ஒன்றும் பெரிய சாலை ஜெபம். இப்போ எங்கள் சர்ச்சில் காலைல நைட்டில் ஜெபம் நடக்குது, கூகுள் மீட்டில் ஜெபம் நடக்குது. ஒரு தோள் கொடுக்குற ஜனங்களை தெரிந்து கொண்டோம். கர்த்தர் காரியங்களை செய்கிறார். இப்போ 3 கிராமங்களில் போய் ஊழியம் செய்கிறாங்க. கர்த்தர் காரியங்களை செய்வாருங்க. நீங்கள் ஒன்று செய்யுங்க. 5 காரியம் சொல்லியிருக்கிறேன். ஒன்று என்ன? நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். 2வது என்ன சொன்னேன்? கர்த்தருடைய யுத்தத்தை நடத்துகிறவர்கள், வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள். அடுத்து என்ன சொன்னேன்? தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவங்க. 4வது என்ன சொன்னேன்? துர்ச்செய்தி பரப்புறவர்கள் மத்தியில் கலங்கின இருதயம் உள்ளவர்களை சீர்படுத்துகிறவர்கள். அடுத்து என்ன சொன்னேன்? தங்களில் இருக்கிற குறைவுகளை அறிவதற்காக தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவர்கள். இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். அது ஆறாறு. ஏதாவது இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். அவருடைய கீர்த்தி தேசம் எங்கும் பரவிட்டு. எல்லாரும் எழுந்திருப்போம், ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல போகிறோம். ஆண்டவரே, நீங்கள் இந்த சர்ச்சில் வந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. உங்கள் பாஸ்டர் தெரியும், பாஸ்டர் அம்மா பிள்ளைகளை தெரியும்.
உங்களை கூட்டங்களில் பார்த்துருப்பேன். ஆனால் உங்களில் உங்களை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார். ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார். ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார். வடக்கே கிழக்கே மேற்கே தெற்கே திரும்பி பாருங்கள். ஒரு பெருங்கூட்டம் நரகத்திற்கு போய் கொண்டிருக்கிறார்கள். சாமக்காரலாகிய நான், வெளிச்சம் காட்ட வேண்டிய நான் மரக்காலுக்குள் மூடி வைத்திருக்கிறேனே, என்னை மன்னியும் ஐயா, விழுந்து கிடங்க. உங்களுடைய கீர்த்தியை கர்த்தர், இன்றைக்கு அநேக ஊழியர்களை நம்மளை பற்றி பேசுகிறோம் அல்லவா, பெரிய காரியங்களை கர்த்தர் அவர்களை கொண்டு செய்தார். அவர்களை கொண்டல்ல, அவரை நம்புகிற யாரை கொண்டு கர்த்தர் செய்வார். இன்றைக்கு நான் உங்களை தெரிந்து கொண்டவர். நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி யுத்தம் செய்கிறவர்கள். உங்களை கர்த்தர் அப்படி நம்புகிறார், விசுவாசிக்கிறார். தேவ சமூகத்தை விடாதவர்கள் உங்களை அப்படி நம்புகிறார். துர்ச்செய்தி பரம்பொருள் மத்தியிலே வஸ்திரங்களை கிழித்து நற்செய்தி சொல்லுகிறவர்கள் நீங்கள், யுத்த புருஷர்கள் நீங்கள். ஓ ஹல்லேலூயா. குறைகளை களைவதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறவர்கள். சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய கீர்த்தி இந்த தேசத்திலே பரவ வேண்டும் என்றால் நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும் ஐயா. உள்ளம் திறந்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார். எத்தனை பேரை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறீங்களோ உங்கள் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வைராக்கியம், ஆண்டவருடைய ஆளுகை உம்முடைய பிள்ளைகள் மேல் வருவதாக, பிள்ளைகள் மேல் வருவதாக. மகிமைப்படுகிற கர்த்தர் மகிமைப்படுவீராக ஐயா. இந்த சபைக்கு இன்னொரு திரள் கூட்டத்தை வைத்திருக்கிறேன். அந்த கூட்டத்தை இனம் கண்டுகொள்ள, கானானாய் மாற்ற இங்கே ஒரு சிறு கூட்டத்தை வைத்திருக்கிறேன். இவர்கள் மேல் கர்த்தருடைய மகிமை விளங்கட்டும் ஐயா, கர்த்தருடைய மகத்துவம் விளங்கட்டும் ஐயா. ஆண்டவரே, அன்றைக்கு யோசுவா விழுந்து கிடந்து தோற்ற இடத்திலே வெற்றி கொண்டானே, அதே போல பிள்ளைகள் வெற்றி கொள்ளுதலாய் மாறட்டும். 6ஆம் அதிகாரத்தில் வெற்றி கொண்ட பொழுது கீர்த்தி பரவிற்று. 7ஆம் அதிகாரத்தில் வஸ்திரத்தை கிழித்தானே, 8ஆம் அதிகாரத்தில் கிழித்த இடத்துல வெற்றி பெற்றானே, அதே வெற்றியை இந்த சபை பெறுவது, இந்த பிள்ளைகள் பெறுவார்களாக. ஆண்டவர் பிள்ளைகளை பயன்படுத்தும், அற்புதம் செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் அன்பும் சிநேகமும் ஆசீர்வாதமும் இன்றைக்கும் சகல நாளிலும் நம்மோடும், நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற பெரிய காரியங்களோடும் நிலைவரமாய் தங்கி இருப்பதாக. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை பரவாதே. ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிப்பாராக.